இது எல்லாமே முதலாளித்துவத்தை வளர்ப்பதற்காகவும் முதலாளித்துவத்தை பாதுகாப்பதற்காகவும் இருக்கிறது. எனவே நீங்கள் அரசாங்கத்தில் பங்கேற்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அடிப்படையில் கம்யூனிஸ்டுகளுக்கு சாத்தியம். உங்களுக்கு திமுக கிரவுண்டு உள்ள உங்களை வர வைக்கல, நீங்க கிரவுண்டுக்கு வெளியே நின்றுட்டு இருக்கீங்க. எஸ், பட் தாவேக்கா உங்களை கிரவுண்டுக்குள்ள வாங்கன்றாங்க. வாங்க, பங்கெடுங்க, கையப்பிடிங்க, ஒன்னா போகலான்றாங்க. ஒன்னா எங்கே போகிறது? நாங்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த சமூக பொருளாதார அரசியல் மாற்றம் இது மூணுமே முக்கியம். இப்போ நம்ம தேர்தல் முறை உண்மையான இதை பிரதிபலிக்கவே இல்லை. இனிமே இந்த அரசாங்கம் அதனுடைய நடவடிக்கை ஒவ்வொன்றும் அதனுடைய சாதக பாதகங்களுக்கு தகுந்த மாதிரி ஆதரவோ எதிர்ப்போ இருக்கும். பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 10 பங்கு பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் ஒரு வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வு நம்மோடு தோழர் கனகராஜ் நிற்கிறார். வணக்கம் தோழர். வணக்கம். திரு ஆது அர்ஜுனா அவர்கள் அமைச்சர் கூட்டணி ஆட்சியில பங்குக்கு விசிகாவை அழைத்திருப்பதாகவும் அதைத் தொடர்ந்து இந்திய முஸ்லீம் லீக் அழைத்திருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார். காங்கிரஸ் உட்பட எல்லோரும் பங்கெடுப்பது எங்களுக்கு தேவையான ஒன்றாக பார்க்கப்படுகிறது, வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதற்கட்டமாக எல்லோருக்கும் வாய்ப்பை கொடுக்கிறார்கள், சொன்னதை செய்கிறார்கள் அப்படின்றத இதன் மூலமாக புரிந்து கொள்ளலாமா, இல்லை இதிலும் ஒரு அரசியல் நகர்வு இருக்கா? இல்லை, அது கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நடந்தா நடக்கும்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் ரொம்ப காலமாக அவங்க சொல்லிக்கிட்டு தானே இருக்காங்க. நாங்கள் தமிழ்நாட்டில் 60 வருஷத்துக்கு மேலே நாங்கள் அமைச்சரவையில் பங்கே இல்லை, எனவே நாங்கள் அதில் பங்கேற்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய விருப்பம். அந்த கண்டிஷனோடு தான் முதல் நாள் அவங்க சொன்னாங்க. விசிகா அவங்க எப்போதுமே ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குங்கிறத தானே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமாம். எனவே அவங்க கட்சியினுடைய நிலைப்பாட்டின் அடிப்படையில் அவங்க முடிவெடுக்கிறாங்க. அடுத்து நீங்கள் என்ன முடிவெடுக்க போறீங்க? இல்லை, நாங்கள் எப்போதுமே ஆட்சியில் இப்போ 2 விதமான விஷயம் இருக்கு. இல்லை, அது தொடர் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால சொன்னேன். இல்லை, வாய்ப்பு இருக்குன்னா இப்போ பிரதமர் பதவிக்கே ஒரு வாய்ப்பு வந்தது. நாங்கள் என்ன பார்க்குறோன்னா, அதிகாரம் என்பது மக்களை அதிகாரப்படுத்துவதை தவிர ஒரு கட்சியில் 2 பேர் எம்எல்ஏ ஆகிட்டா, எம்பி ஆகிட்டா, அல்லது அமைச்சர் ஆகிட்டா எல்லாம் சரியாயிரும்னு சொல்ல முடியுமா? இல்லை, அதுவும் ஒரு வாய்ப்பு இல்லையா? கிடைக்கிற வாய்ப்பு அரசியலில் பயன்படுத்தணும். அப்படி நிறையா பேருக்கு ஒரு விதமான அபிப்பிராயம் இருக்குது. அப்படி ஒரு அபிப்பிராயம் இருக்குது. தப்பா அது? நான் தப்பு சரின்னு சொல்கிறத விட எங்கள் கட்சி எப்படி பார்க்குதுன்னா, அதிகாரப்படுத்துவது என்பது மக்களை அதிகாரப்படுத்துவது தான். அது இல்லை, அதைத்தான் நான் கேட்குறேன். வாய்ப்பு கிடைச்சிருக்கு, எஸ், உள்ளே போகலாம், உள்ளே போய் அதான் நான் கேட்குறேன். நாளைக்கு இப்போ என்கிட்ட கூட ஒருத்தர் பேசினார், ஏன் நீங்கள் தொழிலாளர் துறையை எடுத்துக்கொண்டு குறைந்தபட்ச கூலி நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க 28,000ங்கிறத அறிவிக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அவ்வளோ தூரம் கூட போக வேணாம். குறைந்தபட்சம் ஒரு நடப்பாதையில் கடை போடுற ஒருத்தரோட உரிமையை நீங்கள் பாதுகாக்கலாமேன்ற அவ்வளோ தூரம் கூட போக வேண்டாம். அதுதான் போராடித்தானே பாதுகாத்துக்கிட்டு இருக்கான். இப்போ போராடித்தானே அதையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ சில சமயங்களில் வீடுகளை இடிக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது நான் சொல்கிறேன், ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி இப்போ நீங்கள் ஃபுல் ஃபோர்ஸோட எங்களுடைய பலத்தோடு இருந்தால் நாங்கள் பண்ணுறதுக்கும், இப்போ நீங்கள் இந்த அமைச்சரவையில் சேர்ந்துட்டீங்க, ஒரு முடிவு எடுக்கிறாங்க, அந்த முடிவில் உங்களுக்கு உடன்பாடு இல்லை, என்ன பண்ணுவீங்க? எதிர்ப்போன்னா என்ன எதிர்ப்பு? எடுத்த உடனே வெளியே வர்றதுக்கு நம்ம முடிவு எடுக்க மாட்டோம், எதிர்ப்பும் வலியுறுத்தும். எத்தனை எடுத்த பிறகு ஆனா எடுத்த இல்லை நான் நல்லது எவ்வளவோ இருக்கு. நான் எடுத்த எடுப்புக்கு இதையே ஒரு முட்டுக்கட்டியாக போட்டா எப்படி? எல்லாத்துக்கும் முடியாது. இல்லை எனக்கு கள்ளி செடியில் நீங்கள் மல்லிகை பூக்கணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. எனக்கு என்னன்னா, நான் அது பூக்காதுன்னு எனக்கு தெரியுது. ஆக்சுவலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, அது ஏன் பூத்தா கள்ளிச்செடியை வச்சுட்டா என்ன, ஒருவேளை இந்த கள்ளிச்செடி பூத்துருமான்னு நீங்கள் நினைக்கிறது. நான் சொல்கிறது எந்த குறிப்பிட்ட அரசாங்கத்துக்கும் இல்லை, முதலாளித்துவ அரசு அமைப்பை பற்றி நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். சரி. அதானி மேலே ஒரு கேஸ் வந்தது. ஏன் அமெரிக்க அரசாங்கம் அதை விட்ரா பண்ணுச்சு? ஏன் அமெரிக்க அரசாங்கம் விட்ரா பண்ணிச்சு? ஏன்னா
ஒரு 84,000 கோடிக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை அதானியை அங்கே கொண்டு வரேன்னு சொல்லிட்டார். இது செட்டில் ஆனோன்னு முடிஞ்சிச்சு. இதை நான் சொல்லல, பத்திரிகையில் இன்றைக்கி வந்திருக்கிறது. சரி. எனவே நம்முடைய முந்தா நாள் உமர் காலித்துக்கும் ஷார்ஜில் இமாமுக்கும் அவங்க 2 பேரும் அந்த ஜேஎன்யூவில் ஒருத்தர் ரிசர்ச் ஸ்காலர், இன்னொருத்தர் அங்கே பிஹெச்டி முடிச்சுட்டு வந்தவர், சிஏஏ போராட்டத்தில் கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலே ஜெயிலில் இருக்காங்க, பெயிலே இல்லாமல். உச்சநீதிமன்றம் ஒரு 4 நாளைக்கு முன்னால் ரொம்ப சீரியஸாகவே என்ன சொல்லிச்சுன்னா, இப்படி பெரும்பாலான வழக்குகளில் இந்த யூஏபிஏ சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம் இருக்க, அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட், அதில் 2% 3% தான் கன்விக்ஷன் ஆகுது. அரசாங்கத்தால் அதை நிரூபிக்க முடியல. ஆனால் இப்படி ஒரு 5 வருஷத்துக்கு பின்னாலையும் கூட நீங்கள் அவங்கள வச்சுருக்கிறதெல்லாம் உச்சநீதிமன்றம் அவர்களுக்கு பிணை மறுத்தது தவறு அப்படின்னு உச்சநீதிமன்றமே சொல்லுது. ஆனால் நேற்றைக்கா முந்தா நாளோ டெல்லி உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சுன்னா, அவங்களுக்கு திரும்பவும் பெயிலை ரிஜெக்ட் பண்ணுது. இது பெர்மனன்ட் பெயில் கிடையாது. ஆக்சுவலாக அவங்க கேட்டது, அவர் உமர் காலித் என்ன கேட்டிருக்காருன்னா, எங்கள் அங்கிள் மாமாவா சித்தப்பாவான்னு தெரில, இறந்துட்டார், அவருடைய அந்த இறப்புக்கு பிந்தைய இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதோடு எங்கள் அம்மா சோகமில்லாமல் இருக்காங்க, பார்க்கணும்னு கேட்டிருக்காரு. நம்முடைய அரசமைப்பு சட்டம் ஒன்று இருக்கையிலேயே இதெல்லாம் இவங்கெல்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ரொம்ப மேலோட்டமாக பலரும் பார்க்குற பல விஷயங்களுக்கு அப்பால் ஒரு பெர்மனண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அரசமைப்பு, அதுவும் முதலாளித்துவ அமைப்பை பாதுகாப்பதற்கான, நான் சிம்பிளாக கேட்குறேன், ஒரு மிடில் கிளாஸ் ஆள் 24 லட்சத்துக்கு மேலே அவர் வாங்கினார்னா 30% அவர் டேக்ஸ் கட்டணும். ஆனால் 24,000 கோடி வர்ற ஒரு கம்பெனிக்கு அதிகபட்சம் இல்லது 22% தான் இல்லையா? நீங்கள் உங்களுடைய கோதுமைக்கும் அரிசிக்கும் 5% வரி, ஆனால் வைரத்துக்கு 1.5%, தங்கத்துக்கு 3%. இதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? நான் முதலாளித்துவ அமைப்பு முறைன்னு சொன்னோன்னா பொதுவாக நான் பேசலாம் இல்லை, பொதுவாக நான் பேசலை. நீங்கள் நமக்கு இடம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் உங்களுக்கு நோக்கியா தமிழ்நாட்டில் வந்தது 638 கோடி இன்வெஸ்ட் பண்ணிச்சு, 1 பைசா பாக்கி இல்லாமல் திருப்பி கொடுத்தோம். ஜெயலலிதா போட்ட 2வது அது என்ன எம்ஓயு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருக்குல்ல, யாருக்கும் இடையிலான புரிந்துணர்வு. அவன் வந்தான், செஞ்சான், லாபம் எடுத்தான், கிளம்பிட்டான். இங்கே இருந்த அத்தனை பேரும் வேலையின்றி இருந்தார்கள். நீங்கள் விடுவீங்களா இந்த கமிட்மெண்ட்டு? அதாவது வர்றதுக்கு இதெல்லாம் வேணும்னு கேட்குறான், ஆனால் நீ போகணும்னா இதெல்லாம் பண்ணணும் என்று நாம் சொல்லியிருக்கோமா? சரி, சொன்னால் வராது அப்படின்னு சொல்லுவாங்க, சொன்னால் இன்வெஸ்ட்மெண்ட் வராது. இங்கே உங்களுக்கு அதாவது எப்படி சொல்கிறது, நீங்கள் சாதாரணமாக இங்கே நீங்கள் குடியிருக்கீங்க. இப்போ தமிழ்நாட்டிலே நிறையா பேர் நிலம் இல்லாமல் இருக்காங்க, நிலம் என்று சொல்கிறது வீடு இல்லாமல் இருக்காங்க. வீடற்றவர்களுக்கு கொடுக்கும்போது, நிலம் கொடுக்கும்போது 3/4 சென்ட், 1.5 சென்ட், 3 சென்ட்டுன்னு வச்சுருக்காங்க. மாநகராட்சி பகுதியில் 3/4 சென்ட், நகராட்சி பகுதியில் 1.5 சென்ட், கிராம பகுதியில் 3 சென்ட்டுன்னு வச்சுருக்காங்க. நான் 3 சென்ட்டுக்கு மேலே கொஞ்சம் போல் நான் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அரசுக்கு நான் என்ன கொடுக்கணும்? காசு கொடுக்கணும். நான் ஒரு ஏழை, ஒரு சென்ட் வாங்குறேங்கிறதுக்காக எனக்கு வேறு சொத்தே இல்லை, 1 சென்ட் நான் ஒருத்தட்ட இருந்து வாங்குகிறேன் இப்போ தான். ஆனால் நீங்கள் பத்திரப்பதிவுத்துறைக்கு உரியதை கட்டணும். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, பெருமுதலாளிகள் இங்கே அவங்களுக்கான இடத்த வாங்குறாங்கல்ல, அதை பதிவு கட்டணம் இல்லாமல் கட்டுவோம் என்ற நிபந்தனையோடு வராங்க, நம்ம ஏற்றுக்கிறோம். சரி. எனவே இந்த அரசு அமைப்பு என்பது இப்படி தான் இருக்கு.
இன்னும் நிறையா பேருக்கு குடிநீர் கிடைக்கல. ஆனால் எந்த பெருநிறுவனமாவது வந்துட்டு எனக்கு தண்ணி கிடைக்கலன்னு போயிருக்கானா? அவனுக்கு எப்படி கிடைக்குது? நம்ம பார்க்கும்போது பல விஷயங்களை அப்படி மேலோட்டமாக அப்படி பார்த்துக்கிட்டு அப்படி போய்கிட்டே இருப்போம். உண்மையில் இந்த அமைப்பு முறை என்பது முதலாளித்துவ அமைப்பு முறை. எனவே இதில் அடிப்படையான மாற்றங்கள் கொண்டு வராமல் நீங்கள் போய் அங்கே உட்கார்ந்தீங்கன்னா, இது எங்களுடைய அபிப்பிராயம், இதில் மாறுபட்ட ஒருத்தர் இருக்கலாம். நம்ம கட்சியிலேருந்து ஒருத்தர் அமைச்சர் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டையே மாற்றிடலான்னு ஒருத்தருக்கு அபிப்பிராயம் இருக்கலாம். அவங்க போய் அதை செஞ்சு பார்க்கட்டும். எங்களுக்கு அந்த அபிப்பிராயம் இல்லை, அதனால் நாங்கள் அதில் பங்கு பெறுவதில்லை என்று முடிவெடுத்தோம். அதாவது புது அரசு வந்திருக்கு, புது முதலமைச்சர் வந்திருக்காரு. நமக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கூட இருந்து அவருக்கு வழிகாட்டலாமே அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அமைச்சரவையில் பங்கெடுத்தால் இல்லை இன்னும் கூடுதல் பொறுப்புணர்வோடு செயல்பட்டு அவருக்கு வழிகாட்டலாமே. இல்லை, அதை நாங்கள் பண்ணிக்கிட்டே இருப்போம். அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, நாங்கள் ஆதரித்த கட்சி ஆட்சி பொறுப்புக்கு வந்தாலும் சரி, இல்லாத கட்சி ஆட்சி பொறுப்புக்கு வந்தாலும். இப்போ இடையில நீங்கள் வந்து நேஷ்னல் ஹெல்த் ஸ்கீம் இருக்கு இல்லையா, அதில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க ஏராளமான டெம்பரரி எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. ஒரு 40,000 பேர். அவங்களுக்கு சம்பளம் வரல. இந்த மாதம் 15ஆம் தேதி வர. சரி, நாங்கள் இதை உடனடியாக கொடுக்கணும்னு சொன்னோம். ஹெல்த் செக்ரட்டரி கூப்பிட்டு எங்கள் தலைவர்கள்ட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. எஸ், வி டிட் இட். இப்போ நாங்கள் திமுகவினுடைய அமைச்சரவையில் நாங்கள் இல்லை. ஆனால் வேலை நேரம் சம்மந்தமான விஷயம் வரும்போது நாங்கள் போராடி தானே அது மாறிச்சு. இல்லை, உங்களுக்கு திமுக வந்து கிரவுண்டு உள்ள உங்களை வர வைக்கல, நீங்கள் கிரவுண்டுக்கு வெளியே நின்றுட்டு இருந்தீங்க. எஸ், பட் தாவேக்கா உங்களை கிரவுண்டுக்குள்ளே வாங்கன்றாங்க. வாங்க, பங்கெடுங்க, கையப்பிடிங்க, ஒன்னா போகலான்றாங்க. ஒன்னா எங்கே போகிறது? 5 ஆண்டு காலம் ஆட்சி நடத்தணும் இல்லையா? மக்களுக்கான ஆட்சி நடத்தும் இல்லை, அதைத்தான் நான் சொல்கிறேன். அது உழைக்கும் மக்களுக்கான ஆட்சி முதலமைச்சரே பேசுகிறாரு. இல்லை, அதெல்லாம் அது நடைமுறையில் எந்த அரசாங்கம் நாங்கள் முதலாளிகளுக்காகவும் பண்ணையார்களுக்காகவும் ஆட்சி நடத்துகிறோம்னு எந்த அரசாங்கமும் சொல்லலை. பட் உழைக்கும் மக்கள் ஆனால் உழைக்கும் மக்கள் ஆட்சி, ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கான ஆட்சின்னு தான் எல்லாம் ஒன்று கொண்டாடுறாங்க, கட்டுறாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இந்த அது வந்து நில உச்சவரம்பு சட்டம் வர்றதுனாலும் சரி, குறைஞ்சபட்ச கூலி சட்டம் வர்றதுனாலும் சரி, அல்லது தொழிலாளிகளுக்கு வந்து இந்த நலவாரியங்கள் வருவதாக இருந்தாலும் சரி, நாங்கள் போராடி தான் கொண்டு வந்தோம். வி ஃபாட் இட். எனவே நீங்கள் போய் அங்கே கவர்மெண்ட்டில் உட்கார்ந்து ஒரே ஒரு ஆள் ஒரு துறையில் கூட நீங்கள் நினச்சதை செய்யலான்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்காக. இதர துறைகளில் உங்களுக்கு நேர் எதிரான ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு விஷயம் நடக்குது, என்ன பண்ணுவீங்க? அமைச்சரவை என்பது கூட்டு முடிவு. உங்கள் துறையில் நீங்கள் வந்து லஞ்சம் வாங்கலை, ஊழல் பண்ணலை, எல்லாத்தையும் ஒழுங்காக பண்ணுறீங்க, எவ்ரிதிங் வாஸ். இப்போ கேரளா அரசாங்கம் இருந்ததில்லை, அது எல்டிஎஃப் அரசாங்கம் தானே. இதாவது எல்டிஎஃப் சில டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸ் இருந்தது. சரி, வெஸ்ட் பெங்காலில் இருந்தது லெஃப்ட் ஃப்ரண்ட் மட்டும்தான், சிபிஐ, சிபிஎம், ஆர்எஸ்பி, ஃபார்வர்ட் பிளாக் மட்டும்தான். நாங்கள் நினச்சதெல்லாம் செய்ய முடிஞ்சதா? இன்ஃபேக்ட் உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, 67 நக்சலைட்டுகள் தனியாக அந்த நக்சல் பாரி கிராமத்தில் வந்த இது, ஜோதி பாசு அப்போது துணை முதலமைச்சராக இருக்கார். 15 எம்எல்ஏக்கள் வச்சுருந்த பங்களா காங்கிரஸ் முதலமைச்சர், ஜோதி பாசு துணை முதலமைச்சர். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கம்யூனிஸ்டுகளுடைய அடிப்படையான உரிமை என்பது என்ன? அடிப்படையான கோட்பாடு நில பகிர்வு தானே. நிலத்தை அளவுக்கு அதிகமாக வச்சுருக்கக்கூடிய நிலத்தை நம்ம பை ஃபோர்ஸ் எடுத்துட்டா என்னன்னு போகிறாங்க கொஞ்சம் பேர். கம்யூனிஸ்டுகளாக இருந்தவங்க தான் போகிறாங்க. சட்டம் இப்படி இருக்குது, சொத்து வைத்திருக்கிற உரிமை இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இருக்குது. எனவே நில உச்ச வரம்பு சட்டத்தை அமல்படுத்தாமல் நீ அதை எடுக்க முடியாதுன்னு சொன்னோம். அதனால தான் கொஞ்சம் பேர் நக்சல் பாரி ஆயுதம் இயங்கிட்டு தான் போராடணும், இந்த அரசாங்கம் சரியில்லைன்னு வந்தாங்க. பட் வேற அதுக்கு பின்னால் 77க்கு பின்னால் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு நில உச்சவரம்பு சட்டத்தை கொண்டு வந்து இந்தியாவில் 42 லட்சம் ஏக்கர் விநியோகம் செய்யப்பட்டதில் 14 லட்சம் ஏக்கருக்கும் அதிகமானது யாருன்னா லெஃப்ட் ஃப்ரண்ட் தான் பண்ணுச்சு.
இடது முன்னணி அரசாங்கம் தான் பண்ணுச்சு. எனவே அந்த சட்டத்தையே கொண்டு வர்றதுக்கு முன்னால் நீங்கள் நினச்சா அதெல்லாம் சினிமாவில் தான் நடக்கும். ஒரு நாள் முதல்வர் நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் அப்படி டிஸ்மிஸ் பண்ண முடியுமா? நானே சொல்வேன், விசாரணை இல்லாமல் செய்யக்கூடாது. சரி சரி. நீங்கள் உங்களுக்கு அந்த நியாயங்கள் தேவை தானே. அப்போ நில உச்சவரம்புனா நில உச்சவரம்பை நீங்கள் நம்ம ஊரில் நில உச்சவரம்பு இருக்குது. இவர் நம்ம பழைய திட்டக்குழுவினுடைய துணைத் தலைவராக இருக்கிற டாக்டர் ஜெயரஞ்சன் சொல்லுவார். அவர் என்ன சொல்லுவார்னா, நிலம் கொடுத்தது நீங்கள் தான், ஆனால் பட்டா கொடுத்தது நாங்கள் தான் சொல்லுவார். we were not in power. சரி. ஸோ எங்களுக்கு என்ன செய்ய முடியல, கீழத்தஞ்சை மாவட்டத்தில் அந்த நிலத்தை எடுத்து உங்களுக்கு உரிமையாக்க முடியலை. சரி. ஆனால் அது உரிமையாக்குற பிறகு தான், ஆனால் நிலத்தில் உட்கார வச்சோம், வீடு கட்டு எவன் வர்றான் பார்ப்போம் பார்த்துடலான்னு சொன்னோம். பட் திமுக கவர்மெண்ட்டு பட்டா கொடுத்தது. இது இந்த போராட்டத்தினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி தான். ஆனால் அவர் அதை முழுமையாக அதை சொல்வார். நீங்கள் இப்போவும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் நீங்கள் போங்க, ரோடுகள் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற ரோடுகள் பல இடங்களில் வளைஞ்சு வளைஞ்சு போகும். ரோடு போடுறதுக்கு எடுக்கிற இடம் ஏழைகளுடைய நிலங்களின் வழியாக போய் அரசாங்கம் எடுத்துருக்கோம். கன்சி. எனவே நாங்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த சமூக பொருளாதார அரசியல் மாற்றம் இது மூணுமே முக்கியமானது. இன்னைக்கு இருக்கிற அரசியல் நம்ம தேர்தல் முறை உண்மையான இதை பிரதிபலிக்கவே இல்லை, மக்களுடைய கருத்தை பிரதிபலிப்பதில்லை. அது இன்னும் வேற கோட்பாட்டில் போயிடும், விகிதாச்சாரம் வாக்கு. எஸ். அதே போல அது இன்னைக்கு இருக்கிற அரசமைப்பு முறை, இன்னைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார முறை, இது எல்லாமே முதலாளித்துவத்தை வளர்ப்பதற்காகவும் முதலாளித்துவத்தை பாதுகாப்பதற்காகவும் இருக்கிறது. உண்மையை சொன்னால் இந்த முறை எல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டு மாற்றப்பட்டாலுடைய அடிப்படையான பிரச்சனைகள் தீராது என்பதை புரிந்து கொண்டோம். அது என் காலத்தில் ஏற்படலாம், என் பேரங்காலத்தில் ஏற்படலாம், என் பேரனுக்கு பேரங்காலத்தில் இருக்கலாம். ஆனால் இந்த முயற்சியில் இதை நாம் செய்வோம் என்பதுதான் எங்களுடைய அபிப்பிராயம். எனவே நீங்கள் அரசாங்கத்தில் பங்கேற்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அடிப்படையில் கம்யூனிஸ்டுகளுக்கு சாத்தியம் இல்லை. ஆனால் நீங்கள் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவெடுக்கிற நிலைமை வரும்பொழுது இதை பற்றி பேசுவீங்களா? கூட இதெல்லாம் வாய்ப்பு இருக்குது இப்படின்லாம் பேசுவீங்களா? இன்றைக்கி ஒரு ஆட்சி வந்திருக்கு, அது தவறானவங்க வழிகாட்டுதலில் போயிடக்கூடாது, நம்ம கூட இருந்தால் அவங்கள சரி பண்ணி கொண்டு வரலாம் அப்படின்லாம் பேசுவாங்க. அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னு தெரியும், சரியா? அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியும். நாங்கள் ஒரே ஒரு காரணத்துக்காக இருக்கிறதுல அவங்களுக்கு கூடுதல் சீட்டு வந்திருக்கு. சரி, அது மறுக்கக்கூடாது, அது நியாயம் கிடையாது. நம்பர் 1. இதை பயன்படுத்தி கொண்டு கவர்னர் ஆட்சி என்கிற முறையில் பிஜேபி தன்னுடைய நேரடியான ஆட்சியில் ஈடுபடக்கூடாது. இந்த 2 தாங்க அவங்கக்கிட்ட எங்கிட்ட இருந்த எதிர்பார்ப்பு. 2 மட்டும்தான். அதுக்காக அன்னைக்கு கொடுத்தோம், அவ்வளோதான். இனிமே இந்த அரசாங்கம் அதனுடைய நடவடிக்கை ஒவ்வொன்றும் அதனுடைய சாதக பாதகங்களுக்கு தகுந்த மாதிரி ஆதரவோ எதிர்ப்போ இருக்கும். அதில் தெளிவாக இருக்கீங்க. அதில் தெளிவாக இருக்கும். நன்றி தோழர். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 10 பங்கு பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் 1 வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல்.